Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வராஜ் கலையரசி தம்பதி. இவர்களுக்கு அகல்யா என்ற மகளும் அருண் என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் தங்களுடைய குலதெய்வமான கீழையூரில் உள்ள அக்னி வீரனார் கோவிலுக்கு செல்வதற்காக திட்டமிட்டனர். அதன்படி கடந்த 25ஆம் தேதி கோவையிலிருந்து புறப்பட்ட செல்வராஜ் குடும்பத்தினர் கீழையூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த காரை ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் கரூர் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து அதே எதிர்வழியில் வந்து கொண்டிருந்தது. இந்த 2 வாகனங்களும் ஒரே இடத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இது பற்றி தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்தனர். அப்போது அவர்கள் காரில் இருந்தவர்களை சோதனை செய்து பார்த்ததில் உள்ளே இருந்த செல்வராஜ் குடும்பத்தினர் உட்பட 5 பேரும் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆனால் காரை உடனடியாக மீட்க முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரமாக போராடி கார் இடர்பாடுகளை சிக்கிய 5 பேரின் சடலங்களை மீட்டனர். அதன் பிறகு அங்கிருந்த உடல்களை குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குலதெய்வ கோவிலுக்கு சென்ற குடும்பத்தினர் கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.